ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் உன்னை வீழ்த்தி அழித்து தோற்கடிப்பதற்காக ஒரு பெண்தான் இதை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் யார் என்பதை உனக்கு உணர்த்தி, அவளின் மாய பிடியிலிருந்தும் கோர பிடியிலிருந்தும் உன்னை விலக்கி வைத்து, நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வதற்கு உண்டான வழிகளை சொல்வதற்காக தான் உன் வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துள்ளேன். என்னை அன்பாய் பார்ப்பவர்களுக்கும் நல்ல செயல்களை செய்பவர்களுக்கும் நான் அன்பு குழந்தையாய் துணையாய் இருந்து அவர்களை சிரித்து மகிழ வைப்பேன். ஆனால் யார் ஒருவர் தன் வாழ்வை தவறான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்து துன்பம் செய்து மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு நான் எந்த உருவத்தில் வர வேண்டுமோ அந்த ரூபத்தில் வந்து அவர்களை அழித்து ஒழிக்காமல் விடமாட்டேன் என் செல்லமே. அப்படித்தான் இப்பொழுது நான் கோபத்தோடு ஆக்ரோச உருவில் வந்து அவளை அழித்து உன்னிடமிருந்து விரட்டி அடிப்பதற்காக வந்துள்ளேன். அவள் எப்போதும் உன்னை சுற்றி இருந்து கொண்டே உன்னிடம் நன்றாக பேசி பழகி சிரித்து கொண்டே உனக்கு கெடுதல் செய்வதற்கான வழிகளையும் வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறாள். அவளால் நீ பட்ட கஷ்டங்களும் உன் குடும்பத்தில் உண்டான பிரச்சனைகளும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. இப்பொழுது அவளை உன்னிடமிருந்து விலக்கி தூக்கி துரத்தி அடித்து நீ பட்ட துன்பங்களையெல்லாம் முடித்து வைப்பதற்காக வந்துவிட்டேன். உனது முக்காலத்தையும் அறிந்த நான் இதற்கு முன்பாக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இப்போது இந்த நிலைக்கு வந்திருக்கிறாய் என்பதை நிச்சயம் அறிவேன். அப்படி இருக்கும்போது இனிமேலாவது உன் வருங்காலம் இன்னும் வசந்த காலமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு அம்மாவாக நான் நினைப்பேனே தவிர, அதை விட்டுவிட்டு நீ கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க என்னால் முடியாது என் செல்லமே. அவள் உனக்கு மிகவும் நெருங்கிய உறவாகத்தான் இருக்கிறாள். அவள் நன்றாக உன்னுடன் பழகி எப்போது நீ எங்கு சென்றாலும் வரக்கூடிய அளவிற்கு உன் நம்பிக்கைக்கும் பாத்திரமான ஆளாக இருந்தாலும், அவள் உனக்கு பின்னால் அவர்கள் வீட்டில் போய் பேசுவதெல்லாம் என்ன தெரியுமா? எப்போதும் உன்னை பற்றி புறம் பேசிக்கொண்டும் நீ நன்றாக வந்துவிடக்கூடாது, நன்றாக வாழ்ந்துவிடக்கூடாது என கெட்ட எண்ணத்தை மனதிற்குள் வைத்து கொண்டும் தான் உன்னிடம் பேசி பழகுகிறாள். நீ என்னவோ யதார்த்தமாக வெகுளித்தனமாக உன் வாழ்வில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாவற்றையும் அவளிடம் சொல்கிறாய். நீயும் நல்லவள் என்று நம்புகிறாய். ஆனால் அவள் அதற்கு பின்னால் செய்கிற காரியத்தை நான் தானே அறிவேன். நீ ஜெயிப்பதும் அவளுக்கு பிடிக்காது, நீ நன்றாக வாழுவதும் அவளுக்கு பிடிக்காது. அவளுடைய ஒரே எண்ணம் என்ன தெரியுமா? உன்னை விட அவள் சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறாள். எங்கே அவளை விட நீ முன்னேறி விடுவாயோ என்கிற பயமும் தயக்கமும் கூட அவளுக்குள் இருக்கிறது என் செல்லமே. உன்னை விட ஒரு சில விஷயங்களில் அவள் உயர்ந்திருக்கிறாள், உன்னை விட ஒரு சில விஷயங்களில் அவள் தாழ்ந்திருக்கிறாள். திறமையும் தகுதியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதல்லவா? அவரவர் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற்போலதான் அவரவர்களுக்கு உண்டான வாழ்க்கையை நான் வளமாய் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீ நன்றாக வாழ்வதை பொறுக்க முடியாமல் அவள் உனக்கு கெடுதல் செய்யும் போது நான் எப்படி அவளை சும்மா விட்டு வைப்பேன்? இதோ இப்போதே அவளை வதம் செய்வதற்கும் அவளுக்கு பிரச்சனைகளை கொடுத்து வாட்டி வதைத்து அவள் செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கும் உனக்கு செய்யக்கூடிய கெடுதல்களிலிருந்து நீங்கி விலகி என்னிடமும் உன்னிடமும் வந்து மன்னிப்பு கேட்கும்படியும் நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே. காலம் என்பது ஒரு கண்ணாடி போன்றதுதான். இப்போது உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவர்கள் நிச்சயம் அதற்குரிய தண்டனையை பெறுவார்கள். நீ உனக்கு யாராவது நல்லது செய்தார்கள் என நம்பினாயே ஆனால், நீ மற்றவர்களுக்கு உண்மையாக இருந்தாயே ஆனால், அதற்கான பலனையும் கண்ணாடி போல இருந்து நான் நிச்சயம் உனக்கு செய்து கொடுப்பேன். நீ நினைத்ததையெல்லாம் முடித்து கொடுக்கக்கூடிய வல்லமை எனக்கு இருந்தாலும், கெட்ட குணம் கொண்ட கெட்ட எண்ணம் கொண்ட ஒருத்தி உன் அருகிலேயே வைத்து கொண்டிருந்தால், அவள் உன்னை சுற்றி எதிர்மறையாக சூழ்ந்து இருக்கும் போது நான் கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் கூட அவளிடமிருந்து வரக்கூடிய எதிர்மறை அதிர்வுகளால் தடுக்கப்படுகிறது என் செல்லமே. அதனால்தான் நான் கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்கிற உரிமையோடு இப்போது அவளை தள்ளிவிடுவதற்காக நான் வந்துவிட்டேன். இப்பிறவியிலேயே உனக்கு துணையாயிருந்து நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் அதிர்ஷ்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க போகிறேன். நீ பயந்த மனநிலையோடு இருப்பது எனக்கு பிடிக்காது. நீ கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு. நீ என்னுடைய அருள் பார்வையில் தானே இருக்கிறாய். எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எல்லா சிக்கல்களிலிருந்தும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சதி வேலைகளிலிருந்தும் அதை செய்யக்கூடிய மனிதர்களிடமிருந்தும் உன்னை காப்பாற்றி
நான் உன்னையும் உன் மனதையும் உன் வாழ்க்கையையும் நல்வழிப்படுத்துவேன் என் செல்லமே. நீ பல சவால்களை எதிர்கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது. எப்போதுமே வெற்றி பெறுவதற்கு முன்பாக மனிதர்கள் பல சவால்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் எல்லார் தலைவிதியாகவும் எழுதப்பட்டிருக்கும் போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? சவாலை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். விதியும் சதியும் சேர்ந்து 1000 கதவுகளை மூடினாலும் உன் நம்பிக்கையும் பக்தியும் சேர்ந்து உனக்கான கதவை திறந்து வைக்கும். ஏனெனில் அந்த உனது வெற்றி கதவை திறந்து வைக்கப் போவது நான் தானே. யாரையும் வீண் காகிதமாக அற்பமாக நினைத்து விடாதே. நீ சாதாரணமானவர்கள் என்று நினைத்தவர்களெல்லாம் உனக்கு சதி செய்ய தயாரான ஆளாக இருப்பார்கள். நீ அற்பமாய் நினைத்தவர்கள் கூட அற்புதமாய் எப்போது வேண்டுமானாலும் மாறிவிடுவார்கள் என் செல்லமே. உன் மனதிற்குள் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் கூட அத்தனையையும் உள்ளுக்குள் மறைத்து கொண்டு வெளியே புன்னகையோடு நீ நடமாடுகிறாய். ஆனால் அதை புரியாமல் நீ நன்றாக இருக்கிறாய், வசதியாக வாழ்கிறாய், சந்தோஷமாய் இருக்கிறாய் என பல பேரும் தப்பாய் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு தவறும் தீங்கும் இழைத்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உன்னை விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களுக்காக நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன்னை விரும்பாமல் உன்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் வேண்டாம் என விட்டுவிட்டு போனவர்களுக்காக நீ ஒருபோதும் வருந்தவே வேண்டாமேன் செல்லமே. பணத்தால் உயர்ந்து வசதி படைத்த மனிதர்கள் ஒருபோதும் மனதால் உயர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். யார் ஒருவர் பணத்தாலும் மனதாலும் கொடுக்கும் வசதியோடும் கொடுக்கும் குணத்தோடும் நல்ல செயல்களை செய்து கொண்டு ஈவிரக்கத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள்தானே நல்லவர்கள். அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல குணத்தை உண்டாக்கி எல்லா விஷயங்களையும் நீ சரியாய் செய்யும்படியும் நான் உனக்கு துணை நிற்பேன். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் உன் மனதை புண்படுத்தும்படியோ காயப்படுத்தும்படியோ நடந்தால் சற்றும் யோசிக்காமல் அதை தள்ளி வைத்துவிடு. நிச்சயமாக உனக்கான நிம்மதியை நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உனது கைகளில் நான் திணிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. கவலைகளை கடந்து வா. நீ எதிர்பார்த்த அத்தனையையும் உன் கைகளில் என் ஆசீர்வாதத்தோடு நான் ஒப்படைக்கப் போகிறேன். முட்டாள்களை நீ பின்தொடர்ந்தால் மூளையானது உனக்குள் சிந்திக்கும் திறனை முழுவதுமாக அழித்துவிடும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் யார் புத்திசாலி யார் முட்டாள் என்பதை புரிந்து அவர்களுடன் நட்பு வைத்துக்கொள். நல்ல நட்பு ஒருபோதும் உன்னை அழிக்காது, தீய நட்பு ஒருபோதும் உன்னை வாழவும் வைக்காது என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என உனக்குள்ளேயே நீ எல்லைகளை வைத்து கொண்டால் தொல்லைகள் எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். உனக்கான எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் உன் வராகியம்மா நான் கொடுத்து நீ எதிர்பார்க்கக்கூடிய பலனையும் பரிசையும் பொக்கிசமாக உன் வாழ்வில் கொண்டு வந்து தருவேன். நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ஓம்